அன்பான தமிழ் உள்ளங்களே உங்களை ஷெக்மத் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிறது நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் பார்த்திங்க அப்படின்னா, ஏன் அவங்க வரல, அவங்களுடைய சூழ்நிலை என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ வருவாங்களா இல்லையாங்கிற கொஷின் கிடையாது, ஏன் வரல அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபோக்கஸ். ப்ளீஸ் பிரிட்ஸ் கலெக்டிவோட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன், ஏன் அவங்க இன்னும் கலெக்டிவாக கான்டாக்ட் பண்ணலை. யூ மேன் such a beautiful message. You may not always understand why certain things happen. However, there is always a higher purpose to the events in your life. Through turmoil, a blessing will soon be revealed. பிரபஞ்சம் உங்களுக்கு ரொம்ப தெளிவான ஒரு ஆன்சரை கொடுத்துட்டாங்க. எப்பவுமே உங்களுக்கு புரியணும்னு அவசியம் இல்லை சூழ்நிலை. ஏன் சில விஷயங்கள் நடக்குதுன்ற புரிதலும் சில சமயம் நம்மளுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒரு சூறாவளியில் கூட உங்களுக்கு சூறாவளிக்கு அப்புறம் எப்போவுமே அமைதி தான், புயலுக்கு பின் நம்மளுக்கு வாழ்க்கையில் அமைதி தான் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு அமைதியான சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. ஆனால் அதுக்காக நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஒரு வரம் இந்த சூழ்நிலையிலேருந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. இட்ஸ் லைக் நீங்கள் நினச்சிட்ருக்கலாம், ரொம்ப புயல் வீசுது, என்ன நடக்குதுன்னே தெரியல, எனக்கு நம்பிக்கையே இல்லை, காதல் கை கொடுமா அப்படின்னு. இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணம் மேபி நீங்கள் அந்த பிளெஸிங் வரும்போது அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணலாம், இல்லைனா கடவுளே நன்றிடா அப்படின்னு சொல்லலாம். அந்த காதலோட அருமை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக கூட இருக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ், இந்த பிரிவு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விஷயத்த புரிய வைக்கிறதுக்கும், ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு வரத்தை கொண்டு வரத்துக்கும் தான். மேபி இப்போ அவங்க வந்தாங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஒரு போராட்டமாக இருக்கலாம், உங்கள் கல்யாணத்துக்கு நிறைய தடைகள் வரலாம், மேபி உங்களுக்கு நேரம் சரியில்லாமல் இருக்கலாம், எந்த காரணமாக வேணால் இருக்கலாம். பிரபஞ்சத்தை நம்புங்க. டீப் இன் யுவர் ஹார்ட் யூ ஆல்ரெடி நோ த ஆன்சர். டூ வாட் ஃபீல்ஸ் ரைட். பிரபஞ்சம் சொல்கிறாங்க, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுன்றாங்க. இந்த கனெக்ஷன் எனர்ஜெட்டிக்கலாக உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இதுதான் நடக்க போகுது, நான் நம்பிக்கையை இழக்கலை, எனக்கு தெரியும் அவங்க வருவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை நம்புங்க, அதுதான் சரி. யார் என்ன சொல்கிறாங்க, ஈவன் இந்த ப்ரிடிக்ஷன் கூட எல்லாமே உங்களுக்கு பொருந்தணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது நெகட்டிவாக வந்தது அப்படின்னா உங்கள் மனசுக்கு அது சரியில்லை அப்படின்னு பட்டதுன்னா அது சரியில்லை. அது வேறு யாருக்காவதான மெசேஜ், அது நீங்கள் அப்படியே விட்டுருங்க. ஸோ பிரபஞ்சம் சொல்கிறாங்க, ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். உங்கள் மனசை நம்புங்க, உங்கள் ஆள் மனசை நம்புங்க, அது அழகாக உங்களை கைட் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. மெஜிஷியன் உங்கள் பர்சன் உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ண என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க ஒரு சூழ்நிலை கைதி. நம்ம நேற்று பார்த்த அதே எனர்ஜி தான் எங்கேயும் மாட்டிகிட்ருக்காங்க. பட் இந்த மாட்டிகிட்ருக்க சூழ்நிலையும் வரம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க முன்னாடியே பிரபஞ்சம். அதுதான் உங்களுக்கு ஏன் சில விஷயங்கள் நடக்குதுன்ற குழப்பம் இருக்கலாம். பட் பிரபஞ்சம் சொல்கிறாங்க, இதெல்லாம் எங்களோட பிளான் தான், ஜஸ்ட் ட்ரஸ்ட் அஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்புங்க. நம்ம தமிழில் சொல்லுவோம், நம்பினவங்களுக்கு தான் நாராயணன் அப்படின்னு. அதனால் நம்புங்க. கிரியேட். நீங்கள் பிரபஞ்சத்தோடு சேர்ந்து சில விஷயங்கள் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க. இல்லைனா உங்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காத்துருங்க, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து உருவாக்க வேண்டிய இல்லைனா செய்ய வேண்டிய செயல்கள் நிறையா இருக்குது. தெர் இஸ் எ டிவைன் பிளான், இல்லைனா ஒரு டிவைன் பர்பஸ் 2 சேர்ந்து கூட இருக்கலாம். 2 பேர்த்துக்கு சேர்ந்த ஒரு காமன் பர்பஸ் கூட இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம், 2 டிஃப்ரெண்ட் எனர்ஜி சேர்ந்து ஒர்க் பண்ணணும் டு கிரியேட் சம்திங். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே சீட்டா இருக்குது, இங்கே அவுல் இருக்குது, இங்கே பார்த்திங்கன்னா ஒரு எக் இருக்குது. ஸோ க்ரியேஷன் இஸ் தேர். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்தை உருவாக்கணும். ஆனால் அதுக்கான சரியான நேரம் இது இல்லை. டைம் டு கோ. இது காத்துட்ருக்கிறதுக்கான நேரம் இல்லை. உங்கள் 2 பேர்த்தோட வேலைகளை தனித்தனி பாதையில் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் பாதை சீக்கிரமாக ஒன்று சேரும். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் பயணம் பண்ணுங்கள். டு பி ஃபேர், நியாயமாக நடந்துக்கோங்க. அடுத்தது உங்கள் வாழ்க்கையில் நியாயம் எதுவோ, பேலன்ஸ், அது நிச்சயமாக சேரும். கடவுளும் உங்களை ரொம்ப நியாயமாக நடத்த போகிறாங்க, உங்கள் பர்சனும் ரொம்ப நியாயமாக நடத்த போகிறாங்க. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு நியாயமாக நடந்துக்கோங்க. அது உங்களுக்கான மெசேஜாக இருக்கலாம், உங்கள் பர்சனுக்கான மெசேஜாக கூட இருக்கலாம். பாட்டம் டெக்கில் பார்த்திங்கன்னா ஹியர் அண்ட் நவ், இப்போது இந்த நொடியில் மட்டும் வாழுங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு எக், அந்த எக்கோட கதவு சாத்தியிருக்கு, டோர் ஓப்பனாக இருக்குது, ஆனால் உள்ளே இருக்க ஒரு தடை இருக்குது. அது தடை விலகுனாதான் உங்களால் இந்த ஒரு புது சூழ்நிலைக்குள்ளே போக முடியும். பிரபஞ்சம் ஒரு அழகான என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் உள்ளே இன்னும் உங்கள் 2 பேர்த்தையும் அலோவ் பண்ணலை. இங்கேயும் அதே எக் தான் இருக்குது. ஸோ இது சரியான தருணம் இல்லை. நீங்கள் அந்த எக் மேலே தான் உட்காந்துட்ருக்கீங்க. மேபி நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அந்த டெஸ்டினியை, உங்கள் பர்சன் இப்போ தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ யூ நீட் டு வெயிட். ஏன்னா இது 2 பேரும் சேர்ந்து உள்ளே செய்யக்கூடிய ஒரு வேலை. நீங்கள் 2 பேரும் சேர்ந்தால் தான் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியும். இல்லைன்னா பிரபஞ்சம் வீட்டு கதவை சாத்தி தான் வைக்க போகிறாங்க. ஸோ இது புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் என்ன சொல்கிறது, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாமல் காத்துட்ருக்க முடியும். இட்ஸ் லைக் நாட் லிட்ரலி வெயிட்டிங். காத்துட்ருக்குன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே காத்துட்ருக்காதீங்க. அதனால தான் சொல்லிட்டாங்க, டு பி ஃபேர், ஹியர் அண்ட் நவ். உங்கள் வேலையை பாருங்கள்.
உங்கள் டெஸ்டினி, உங்களோட வேலை, உங்களோட டார்கெட் அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிச்சயம் உங்கள் பர்சன் வந்து சேர்ந்துருவாங்க. நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நீங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. உங்கள் பர்சன் தான் இங்கே இல்லை. த எம்ப்ரஸ் ஃபெமினன், நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. co-create. உங்களுக்கு பேலன்ஸ் ரொம்ப அவசியம் இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ணுறதுக்கு. உங்கள் பர்சனோட எனர்ஜி தான் பிக்கப் ஆகலை. ஸோ அவங்க தான் ஏதோ ஒரு இடத்துல மாட்டிகிட்ருக்காங்க. சீரியஸ், அவங்களால இப்போ வர முடியல. மேபி அவங்க வந்து ஹெர்மிட் மோடில் இருக்கலாம், பட் மேபி ஏதாவது சஃபரிங்காக கூட இருக்கலாம். அவங்களோட எனர்ஜி வந்து இப்போது இந்த கனெக்ஷனை நோக்கி இல்லை. அது ரொம்ப தெளிவாக இருக்குது. லவ்வர்ஸ் கார்டு என் கையில் இருக்குது, ஆனால் வரல. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் இந்த விஷயங்கள் நடக்கும். அவங்க வந்து காதலை சொல்லுவாங்க, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஹேங்க்டு மேன் அகெயின், அவங்க எங்கேயோ மாட்டிகிட்ருக்காங்க, அதனால தான் வரல. இன்னும் அவங்களுக்கு சரியான புரிதல் வரலை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே காதல் இருக்குது, நீங்கள் இருக்கீங்க, 2 பேருமே. அதாவது இந்த காதலும் இருக்குது, நீங்களும் இருக்கீங்க. ஆனால் உங்கள் பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா, யூஆர் இன் திஸ் டைரெக்ஷன். நீங்கள் உங்களோட வாழ்க்கை பயணம் கடவுள் வந்து இந்த பக்கம் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. உங்கள் பர்சன் கண்டிப்பாக ரெட்டை வாழ்க்கை வாழ்கிறாங்க. ரெட்டை வாழ்க்கை அப்படின்னா தப்பான விஷயமா நான் சொல்லலை. 2 குழப்பம். அதாவது ஒரு சில சமயம் இங்கே பார்த்தீங்கன்னா பாம்போட உடல், மனிதனோட தலை. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து 2 என்விரான்மெண்ட் இருக்குது. இல்லைனா வந்து 2 எண்ணம், 2 குழப்பம், ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது எந்த பக்கம் போகிறது. பிரபஞ்சம் அவங்களுக்கு பாடம் எடுத்துகிட்ருக்காங்க. அவங்க தலையில் பார்த்திங்கன்னா ஒரு கத்தி. அவங்களோட சூரியன், அவங்களோட டைரெக்ஷன், அவங்களோட அபண்டன்ஸ் எல்லாமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. தே ஆர் இன் த ராங் டைரெக்ஷன். இது வந்து மேபி அவங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் லெசன் போயிட்டுருக்கு. அதனால தான் அவங்களால வர முடியல. மேபி பிரபஞ்சமே அவங்கள பிளாக் பண்ணலாம். ஹேங்க்டு மேன் அப்படின்னா அவங்க எங்கேயும் ஸ்டக், இன்னும் அவங்களுக்கான தெளிவு வரல. அதுதான் உண்மை. டு பி ஃப்ரேங்க், தெளிவுனா இந்த காதலை பற்றி தெளிவு இல்லை. எப்படி போகிறது, இந்த காதலை எப்படி கிரவுண்ட் பண்ணுறது அப்படின்ற அந்த புரிதல் தான் இல்லையே தவிர, இட்ஸ் லைக் தே நோ நீங்கள் தான் அவங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டி, இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். பட் தே ஆர் இன் ராங் டைரெக்ஷன். எங்கேயோ தப்பான வழியில் போயிட்டுருக்காங்க. பிரபஞ்சம் அதனால தான் மண்டையில் கொட்டி பாடம் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு அதனால தான் சொல்கிறாங்க, நம்புங்க. இந்த கார்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மேபி ஃபேமிலி இஷ்யூஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம். பணத்தில் லெகசி, செக்யூரிட்டி, ட்ராவல். தேர் ட்ராவலிங் இன் த ராங் டைரெக்ஷன். அவங்களோட லெகசி இங்கே இருக்குது. பிரபஞ்சம் அவங்களுக்கு கொடுத்த வரம் இங்கே காத்துட்ருக்கு. இந்த வரமே இந்த காதல் தான். பட் அவங்க வந்து ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன், ஃபேமிலி சுச்சுவேஷன், அவங்களோட ஃபோக்கஸ் பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்குது. இது வந்து திஸ் இஸ் நாட் தேர் லெகசி. அவங்களோட கோல்ஸ், அவங்க ஏதோ அச்சீவ் பண்ண நினைக்கிறாங்க, ஃபுல் ஃபோக்கஸ் அதில் போட்டிருக்காங்க. ஆனால் பிரபஞ்சம் வந்து அவங்களுக்கு இதை கொடுக்கல, இதை அனுபவிக்க, இல்லைனா இதை சாதிக்க அவங்கள விடலை. ஏன்னா அவங்களோட லைஃப் பர்பஸ் பார்த்திங்கன்னா இந்த காதல், இது டிவைன் லவ். ஸோ இதை அவங்க சரியான பாதையில் எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் இந்த லெகசி அவங்களுக்கு வரும். அது வரைக்கும் வராது. ஸோ இட்ஸ் எ லெசன் ஃபார் ஷுர். அவங்க ஒரு பாடம் கற்றுட்ருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் சில புரிதல்கள் இல்லை. இந்த காதலை மேபி அவங்க ஒரு வெயிட்டிங் ஃபேஸில் வச்சுட்டு தே ஆர் சேசிங் தேர் ட்ரீம், அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் பிரபஞ்சம் அவங்களுக்கு வந்து ஒரு லெசன் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்கள வரல. அவங்களுக்கு இந்த காதலை பற்றி இன்னும் சரியான புரிதல் இல்லை. யோர் டிவைன் பீயிங் ஃபெமினன், உங்களுக்கு கடவுள், உங்களை சுற்றி ஒரு ஏஞ்சல் இருக்காங்க. கடவுள் வந்து உங்களை பிளஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு உங்கள் பிளெஸ்ஸிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியும் அது என்ன பிளெஸ்ஸிங்னு. ஆப்வியஸாக எம்ப்ரஸ்னால் யூ ஆர் த ஹை ப்ரீஸ்டஸ். உங்களுக்கு எல்லாமே தெரியும். விளையாட்டாக சொன்னால் நடக்கிறது, நடக்க போகிறது, கமல் மாதிரி எல்லாமே தெரியும். அதனால் பிரபஞ்சம் சொல்கிறாங்க, அதை நம்ப சொல்கிறாங்க. எஸ், கூடிய சீக்கிரம் அவங்க வந்து காதலை வந்து சொல்ல போகிறாங்க. ரொம்ப குவிக்காக நடக்கும் இதெல்லாம். ஓ மை காட், திஸ் கார்ட் இஸ் ரொம்ப குவிக்காக இந்த காதலை வந்து சொல்லுவாங்க. ஒரு பாஸ் இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில், ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காத தருணத்தில் ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஸோ அதனால் நம்பிக்கை இழக்க வேண்டாம். அதனால தான் பிரபஞ்சம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கார்டே நம்பிக்கை இழக்க வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்பிக்கை இழக்காதீங்க, நடக்கும்.
இதில் பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க பவர்ல ஸ்டாண்ட் பண்றீங்க. சக்ஸஸ் கொஞ்சம் கொஞ்சமா உங்க வாழ்க்கையில வந்துட்டுருக்கு. பிரபஞ்சம் உங்கள அதில ஃபோக்கஸ் பண்ண சொல்றாங்க. யூ ஆர் அ டிவைன் பீயிங். உங்களுக்கு யூ ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் பவர், டிவைன் ஃபெமினின். நீங்க என்ன வேணுமோ அத உங்களால அட்ராக்ட் பண்ண மெஜிஷியன். யூ ஆர் த மெஜிஷியன் ஹியர். உங்களுக்கு இந்த காதல் வேணும்னா உங்களால மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சோண்டு பொறுமை தேவை. இந்த காதல் இருக்கு, இல்லாம இல்ல. இந்த பெர்சனுக்கு நல்லாவே தெரியும். நீங்க தான் அவங்களோட காதல்னு உங்களுக்கும் நல்லாவே தெரியும். ஏன்னா கியூபிட், ஆரோ ஆல்ரெடி அங்க போயாச்சு. யூ ஆர் த லவ்வர்ஸ். ஆனா, அவங்களுக்கு இன்னும் சின்ன குழப்பம் இருக்கு. ஏன்னா, தே ஆர் இன் த ரைட் டைரக்ஷன். தே ஆர் நாட் இன் த ரைட் டைரக்ஷன். அந்த புரிதல் வரத்துக்கு சில பாடங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ, அதுவரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஏன்னா, அவங்க உங்க பவர்ல ஐ மீன் உங்க லெவலுக்கு வரல அப்படின்னா, இது டிவைன் லவ்வா இருக்க வாய்ப்பில்ல. ஸோ, பிரபஞ்சம் அதனால தான் சொல்றாங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த ஸ்டக் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டில் தே ஆர் ஃபோக்கஸிங் ஆன் சம் கைண்ட் ஆஃப் பவர், பொசிஷன். அவங்க மாட்டிட்டு இருக்கிறது எதனால அப்படின்னா, மேபி அவங்களோட பொசிஷனால, பிஸ்னஸ் சிச்சுவேஷனால, அத அவங்க இழக்க தயாரில்ல. சில இது பிரபஞ்சம் வந்து அவங்கள டெஸ்ட் பண்றாங்க. இட்ஸ் லைக் அவங்களுக்கு எது முக்கியம்? அவங்களோட பதவி, அவங்களோட பணம், அவங்களோட ட்ரீம்னா நல்ல ட்ரீம். உங்களோட சேர்ந்தா இந்த ட்ரீம் ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். அதுதான் அவங்களோட திஸ் இஸ் கால் கர்மா. அதுதான் அவங்களோட தலை எழுத்து. ஆனா, அவங்க உங்கள விட்டுட்டு இந்த ட்ரீமை சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கடவுள் சொல்றாங்க, எங்க அங்க விட்டுட்டு இங்க வர. அதுதான் அவனோட ஃபர்ஸ்ட் டெஸ்டினி. அத ரீச் பண்ணு, அதுக்கப்புறம் தான் அடுத்த லெவல். கேம்ல லெவல் 1 விளையாடாம லெவல் 5க்கு எங்க ஜம்ப் பண்ற அப்படின்றாங்க. ஸோ இது வந்து நிச்சயமா அவங்க பிஸ்னஸ் ரிலேட்டடா, அவங்க பொசிஷன், சோஷியல் ஸ்டேட்டஸ், வெல்த், சக்ஸஸ் இத தான் அவங்க சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, பிரபஞ்சம் அவங்கள அங்கருந்து கீழ இழுக்குறாங்க. அவங்களால மேல போ முடியல. அந்த பதவிய தக்க வச்சுக்க டே டு டே அவங்க லைஃப் வந்து போராட்டமா இருக்கு. அவங்க ரொம்ப என்ன சொல்றது? ரொம்ப அவங்களோட வாழ்க்கை வந்து கீழ இழுத்துட்டு போகுது. யாரோ ஒரு கல்ல கட்டி அவங்கள கீழ இழுக்குறாங்க. அவங்க அந்த இத விட்டுட்டு வெளில வர ட்ரை பண்றாங்க. பட் அவங்களுக்கு இன்னும் மோகம் லெகசி மேல தான் இருக்கு. இந்த இந்த அவங்க கிரியேட் பண்ண போற அந்த ஒரு வெல்தி அ என்ன சொல்றது? ஏதோ ஒரு விஷயம் அவங்கள இழுக்குது. இட்ஸ் லைக் பேர், புகழ், அதில தான் அவங்களோட நாட்டம் இருக்கே தவிர, இப்போ இந்த காதல வந்து இந்த காதல்ல அவங்க ஃபோக்கஸ் இல்ல, டு பி ஃப்ராங்க். அதனால தான் இன்னும் அவங்க வரல. பட் பிரபஞ்சம் அவங்களுக்கான பாடம் தான் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க இத புரியாம அவங்களால இத தொட முடியாது. திஸ் லெகசி தமிழ்ல சொல்றேன். இந்த லெகசி நீங்க வந்தா மட்டும் தான் அவங்களால கிரியேட் பண்ண முடியும். நீங்க இல்ல அப்படின்னா இந்த லெகசி அவங்களுக்கு இல்ல. ஏன்னா பிரபஞ்சம் அவங்கள கல்ல கட்டி கீழ இழுத்துட்டு இருக்காங்க. இந்த போப் கார்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க பதவிக்கு போனாலும் சரி, அவங்க ஓரளவுக்கு ஒரு சக்ஸஸை டேஸ்ட் பண்ணாலும் சரி, பிரபஞ்சம் வந்து ஒரு பெரிய புயல் அடிச்சு, அவங்கள திரும்ப எங்கே நிற்கிறாங்களோ அங்கேயே கொண்டு வந்துருவாங்க. இட்ஸ் லைக் ஒரு சின்ன வெற்றி வரலாம். அது வந்து எக்ஸ்கியூஸ் மீ, இந்த சின்ன வெற்றி வந்து உங்களுக்கு வரலாம். ஆனால் அது வந்து நிலைக்காது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எப்போவுமே பிரபஞ்சத்தோட பிளான் மட்டும்தான் சக்ஸஸ் ஆகுமே தவிர நம்மளோட பிளான் இல்லை. சரி பார்ப்போம், இதை அவங்க எப்படி ரீச் பண்ண போகிறாங்க, இல்லைனா அவங்களோட பாடம் என்னன்னு பார்க்கலாம். இதனால தான் அவங்க வரலையே தவிர உங்கள் மேலே காதல் இல்லை, உங்கள் மேலே அன்பு இல்லை அப்படிலாம் இல்லை. தினம் தே லவ் யூ, அதிலலாம் சந்தேகம் இல்லை. பட் அதை தாண்டி அவங்களுக்கு சின்ன ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் லெகசி கார்ட்ஸ் ஃப்யூச்சர் கம்ப்ளீஷன். அவங்க இது முடிஞ்சிடும். இந்த ஃபேஸ் வந்து அவங்களுக்கு முடியும். இட்ஸ் லைக் அவங்களால துரத்த முடியாது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே. பிரின்ஸ் சாம் இந்த புரிதல் அவங்களுக்கு வரும். ஏன்னா இது வந்து பிரபஞ்சம் அவங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல. கம்ப்ளீஷன் கார்டு முடிஞ்சது. அந்த இட்ஸ் லைக் இட்ஸ் டன். இதை வந்து அவங்களால இனிமேல் துரத்த முடியாது. பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு எம்பரர் லெவலில் போகணும்னு நினைக்கிறாங்க. பட் தட் இஸ் இங்கே பாருங்கள், 2 கீ சேர்ந்தால் தான் ப்ளஸ் சம் கைண்ட் ஆஃப் ரிசர்ச், அதுதான் அந்த கிளாரிட்டி அவங்களுக்கு கொடுக்குமே தவிர, இங்கே பார்த்திங்கன்னா நம்ம கெமிஸ்ட்ரி லேபில் யூஸ் பண்ணுற அந்த குடுவை
2 சாவி சேர்ந்தா தான் இந்த பிரபஞ்சம் வச்சிருக்க அந்த கிஃப்ட்ட அவங்களால படிக்க முடியும். அவங்க தனியா பயணம் பண்ணிட்டுருக்காங்க. இது 2 பேர் சேர்ந்தா தான் இத வந்து அன்லாக் பண்ண முடியும். ஆனா, அந்த புரிதல் அவங்களுக்கு இல்ல. அந்த புரிதல் அவங்க வந்து எம்பரர் ஆகறதுக்கான இன்டென்ஷன்ல இருக்காங்க. பிரபஞ்சம் சொல்றாங்க, "நோ." அவங்கள கீழ இழுத்து விட போறாங்க. கால்ல கயிற கட்டி இழுத்துட்டுருக்காங்க. "எங்க மேல போற? நோ, 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 நோ. இது கூப்பிடாம இந்த பதவி உனக்கு இல்ல." அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எதையோ சேஸ் பண்றாங்க. தட் இஸ் நாட் இன் தியர் ஃபேட். நீங்க இருந்தா மட்டும் தான் அது அவங்களுக்கு. இல்லன்னா அவங்க வந்து பிரின்ஸ் தான். அவங்க எம்பரர் ஆக போறதில்ல. ஸோ சம்திங் இஸ் எண்டிங். நான் வந்து இது ரொம்ப டீப்பா போக விரும்பல. ஏன்னா ஐ அம் கெட்டிங் சம் அதர் மெசேஜஸ். பட் அது எல்லாத்துக்கும் பொருந்தாது. அதனால அத நான் அப்படியே ஹோல்ட் பண்றேன். ஸோ பார்க்கலாம். ஃப்யூச்சர்ல என்ன நடக்கும் அப்படின்னு. வாட் இஸ் த ஃப்யூச்சர்? அவங்க கண்டிப்பா வந்து ஒரு ஸ்டெப் கீழ இறங்க போறாங்க. எதுக்கு அப்படின்னா, அவங்களோட ஃபோக்கஸ கடவுள் வந்து இந்த காதல் மேல திருப்ப விரும்புறாங்க. இந்த காதல்ல அவங்களோட ஃபோக்கஸ் போட்டு அவங்களோட இன்டென்ஷன் கிளியரா ஆகுற வரைக்கும், அவங்க தேடுற அந்த பதவி அவங்களுக்கு இல்ல. அவங்க தேடுற அந்த லெகசி அவங்களுக்கு இல்ல. ஸோ காதல் தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா இருக்கணும். 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ். அவங்க இந்த சூழ்நிலையிலேருந்து வெளியில வருவாங்க. ஏதாவது ஃபினான்ஷியல் லாஸ் இருந்தது அப்படின்னா வெளியில வருவாங்க. ஆனா அது இந்த ஃபோக்கஸ திருப்புனா மட்டும் தான். கடவுள் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் லாஸ் குடுக்குறாங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் அவங்களோட ஃபோக்கஸ காசு மேல போடுறாங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்கு தான். அவங்க திரும்ப இன்னும் வேகமா காச துரத்திட்டு இருக்காங்க. இட்ஸ் லைக் தட்ஸ் அ ப்ராப்ளம். த ஃபூல், நியூ பிகினிங். இந்த ஸ்டக் எனர்ஜி, அதாவது 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து காசை மட்டும் பற்றி பேசலை. நீங்கள் ரொம்ப நாளாக ஒரே இடத்துல இருந்துகிட்ருக்கீங்க. நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். என் வாழ்க்கை மூவ் ஆகுதா இல்லையா, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஃபெமினன் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நியூ பிகினிங் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் தான் குதிக்க போகிறீங்க. யூ ஆர் கோயிங் டு டேக் லீப் ஆஃப் இட். நீங்கள் பிரபஞ்சத்தை அழகாக நம்புறீங்க. நீங்கள் இந்த பக்கம் போயிட்டுருக்கீங்க. யூ ஆர் கோயிங் டு ஜம்ப். இந்த பர்சன் அதுங்குள்ளே உங்களை வந்து பிடிக்க வைப்பாங்க பிரபஞ்சம். ஸோ யூ ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல், ட்ரீம். அதுதான் அவங்கள வந்து ட்ரிகர் பண்ணும். ஸோ உங்களோட மூமெண்ட் ரொம்ப அவசியம். வெயிட் பண்ணாதீங்க. சேஸ் யுவர் ட்ரீம். ட்ராவல் பண்ணுறீங்களா பண்ணுங்க. சப்போஸ் ஜாப் மாற்றி வேறு ஊருக்கு போகிறீங்களா போங்க. லெட் தம் சேஸ் யூ. இன்டெசிஷன், 2 ஆஃப் வான்ஸ். நீங்கள் மேபி எந்த பக்கம் போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. பிரபஞ்சம் சொல்கிறாங்க, யூ ஆல்ரெடி நோ. மேபி இது உங்கள் பர்சனோட எனர்ஜியாக இருக்கலாம். எஸ், நைட் ஆஃப் வான்ஸ். Pentacles. Again. மேபி நீங்கள் குழப்பத்தில் இருக்கீங்க. இப்போ கரியரை சூஸ் பண்ணுறதா காதலை சூஸ் பண்ணுறதா அப்படின்னா, பிரபஞ்சம் உங்களுக்கு எந்த ட்ரீமோ அதை சேஸ் பண்ண சொல்கிறாங்க. காதல் அப்புறமா வந்து பேலன்ஸ் ஆகும். ரெண்டையும் இப்போ ஜகிள் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. ஏன்னா நைட் ஆஃப் வான்ஸ் வந்து அவங்க தான் உங்களை தேடி வந்து மெசேஜ் சொல்ல போகிறாங்க. யூ ஆர் வெயிட்டிங், யூ ஆர் பிளானிங் யுவர் ஃப்யூச்சர். நீங்கள் ட்ரா பண்ணிட்டீங்க. 2 குழப்பத்தில் ஒரு விஷயத்தை கீழே போட்டிங்க. மேபி இந்த காதல் வரட்டும், எனக்குன்னு இருந்தால் வரும் அப்படின்ற அந்த இன்டென்ஷனுக்கு போங்க. அதுக்கப்புறம் தான் இந்த காதல் உங்கள் வாழ்க்கையில் வருது. இட்ஸ் லைக் ட்ராப் 1. நீங்கள் ஆல்ரெடி முடிவு எடுத்துட்டீங்க. நீங்கள் முடிவு எடுக்கிறதுக்கு குழப்பம்லாம் உங்களுக்கு இல்லை. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஜம்ப் பண்ணி வச்சிங்க. நீங்கள் ஸ்ட்ரக் எனர்ஜியில் இல்லை. உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. ஸோ யூ ஆர் மூவிங் ஆன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன பேலன்ஸை கொண்டு வர ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க. பட் அந்த பேலன்ஸ் வரும். அதுக்குள்ளே உங்கள் பர்சன் உங்களை தேடி வருவாங்க. ஸோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஜேர்னி. உங்கள் பயணத்தில் ஃபுல் ஃபோக்கஸ் போடுங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். கலெக்டிவ்க்கு கைடன்ஸ் ப்ளீஸ். நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். இட்ஸ் டூ ஏர்லி டு கிவ் அப் ஆன் திஸ் கனெக்ஷன். ஸோ இது ரொம்ப சீக்கிரம் இந்த கனெக்ஷன்லேருந்து நீங்கள் நம்பிக்கை இழக்கிறதுக்கு. ஸோ நம்பிக்கை இழக்க தேவையில்லை. அதனால தான் பிரபஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டாங்க, நம்பிக்கை இழக்க வேண்டாம். இதுலேருந்து ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இப்போதைக்கு நம்பிக்கை இழக்க வேண்டாம். ஆனால் உங்கள் பயணத்தையும் நீங்கள் நிறுத்த வேண்டாம். Kindness is all it takes to forgive our counterpart. ஸோ உங்களுக்கு தேவை வந்து இரக்கம்.
இரக்கம்னா என்ன சொல்கிறது, லிட்ரலாக இரக்கம் தான். பார்த்தீங்கன்னா மேஸ்குலின் நீட்ஸ் ஹார்ஷ் லெசன். இங்கே துரத்திட்டு இருக்காங்க காசை. ஸோ அவங்களுக்கு தேவை ஒரு பிரபஞ்சத்தோட ஒரு பாடம். அதனால தான் அவங்க இன்னும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அனுமதிக்கப்படவில்லை. அவங்க வரும்போது உங்களுக்கு தேவை வந்து இரக்கம் தான், அந்த அன்பு, அதை வந்து மன்னிக்கிறதுக்கு, அவ்வளோதான். டிவைன் கவுண்டர் பார்ட், தே ஆர் யுவர் டிவைன் கவுண்டர் பார்ட். திஸ் நைட் ஆஃப் வான்ஸ் இஸ் யுவர் டிவைன் கவுண்டர் பார்ட். ஸோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், தே ஆர் கோயிங் டு சேஸ் யூ. ஏன்னா நைட் ஆஃப் வான்ஸே சேசிங் எனர்ஜி, ஃபாஸ்ட் மூவிங் எனர்ஜி தான். அவங்க ரொம்ப லாயலாக தான் இருக்காங்க, அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, தே வாண்ட் தட் பேக். பட் இந்த பாடத்துக்கு அப்புறம் தான் அவங்களால உங்ககிட்ட வர முடியும். இந்த பாடம் முன்னாடியே அவங்களால வர முடியாது. ஸோ திஸ் இஸ் யுவர் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.